அப்படின்னு தெரியும். இது என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் பாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். எப்படின்னா கோல்கேட் இந்த பேஸ்ட் பாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் கோல்கேட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். நீங்கள் அந்த பாக்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நான் டாபர் பாக்ஸாக எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கோல்கேட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு இன்னொன்று பொருள் என்னென்னா, ரெண்டு தீப்பெட்டி பாக்ஸ் 2 எடுத்துக்கோங்க. இதுவும் உங்களுக்கு தேவைப்படும், கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் பாக்ஸில் டாபர் இந்த மாதிரி ரெட் பென்சில் பாக்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி சைடில் இருக்கிறதெல்லாம் ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு கட் பண்ணாலுமே உங்களுக்கு பிரிஞ்சு வரதான் செய்யும். நான் அதையும் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் மாதிரி இருக்கும். இப்போ இது கவர் பண்ண சில கலர் பேப்பர்ஸ்லாம் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேட்ச் பாக்ஸையும் கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பின்னாடி ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ண இடம் இருக்காது. க்ளூ போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க பாக்ஸ்லேயே நம்ம இந்த மாதிரி பேப்பர் இருக்கு இல்லையா, இது நல்லா சுருட்டி எடுத்துருக்கேன். இதையும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஏன்னா இது நமக்கு புல் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பங்க்ஷன் மிஷின் எடுத்துகிட்டு glitter ஷீட்டில் ஒரு ஆர்ட் டிசைன் எடுத்துருக்குங்க. இப்போ இந்த ஆர்ட் டிசைனை இந்த மாதிரி நிறைய எல்லோ க்ரீன் இந்த 2 கலரில் நான் மேட்சிங்காக பண்ண போனேன். இப்போ இந்த மாதிரி கம்மியாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு போதும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு டபுள் சைடு டேப் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் ஒட்ட போகிறாங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தந்தாச்சு. இப்போ ஒட்டி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடிட்டு திறக்க அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் புல்லிங் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் எரேசர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் என்ன போட போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கெட்ச் பென்சிலாம் நான் போட்டு காய்ச்சி இப்போ சைடில் என்ன போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆவலாக காத்துட்ருந்தீங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பேப்பர் கிளிப்ஸ்லாம் இருக்கும் இல்லையாங்க, நான் அதுதாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இது போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா, இதில் நான் என்ன போட போகிறேன்னா போட் பின்ஸ் தாங்க போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட் பின்ஸ் தான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எப்பவுமே நீங்கள் எனக்கு ஆவலாக காத்துட்ருப்பேன். நீங்கள் பண்ணணும், இதுக்காகவே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். டாட்டா, பாய் பாய்.